சிலர் செய்கிற காரியத்தை நாம் பார்த்தோமானால் ஒரு ஒழுங்கற்று போய் இருக்கும். அதை பார்ப்பதற்கே ஒரு அழகற்று போய், அது நேர்த்தி இல்லாமல், சிலருடைய வீடுகளை பார்த்தீர்களானால் பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காது, ஒழுங்கற்று போய் ஆங்காங்கே சிதறி போய் கிடக்கும். சிலர் ரூபாய் நோட்டுகள் நீங்கள் அடுக்குவதை பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகளும் ஒவ்வொரு புறம் திரும்பி இருக்கும். ஒன்று அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு அதை என்னவோ அல்லை கட்டுகளாக மாற்றவோ அவர்கள் செய்வதில்லை. இங்கே என்னாகும் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால், விளக்கு தண்டில் நீர் ஏற்றுகிற எல்லா விளக்குகளும் நேராக மேல் நோக்கி எரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், விளக்கு தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒழுங்கின் தேவன். ஆகவேதான் விளக்கு தண்டிலே விளக்கு எந்த திசையை நோக்கி எரிய வேண்டும், எப்படி எரிய வேண்டும் என்பது முதற்கொண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசேக்கு அவர் காண்பித்து கொடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒழுங்கற்றவர்களாக நாம் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று சொல்லி நினைக்காதிருங்கள். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம் எதை செய்தாலும் அதிலே ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். அதை ஒரு டிசிப்ளினாக, ஒரு ஒழுங்காக, ஏதோ போன போக்கில மனது வந்தபடி விருப்பப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையோடு நாம் செய்யக்கூடாது. எதை செய்தாலும் ஒரு ஒழுங்காக செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் அவர் ஒழுங்கின் தேவன். ஆமென்.